இவங்களுக்கு எதுவுமே தெரியாததுனால திமுகவினர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்போ இத்தனை பேர் பேசினப்ப கூட நாங்க அதிமுக சீன்லயே இல்லைங்கிறாரு. தொடங்கி 6 மாசம் ஆன கட்சி, 50 வருஷத்துக்கு மேல இருக்க ஒரு பாரம்பரியமான கட்சி அதிமுக. தமிழ்நாட்டில் அதிமுக பங்களிப்பை நகர்த்திட்டு நீங்க தமிழ்நாட்டு வரலாறு பேச முடியுமா? ஜெயலலிதா பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? நேரடியா ஜெயலலிதா அம்மையார் நீல்டவுன் போட்டு ஒழுங்கா இருன்னு மிரட்டப்பட்டவர், ஜெயலலிதாவால் பாதிக்கப்பட்டவர் இவர். தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே முதலமைச்சர், இன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அன்னைக்கு இளைஞர் தலைவராக இருக்கும்போது, நண்பா உடன்பிறப்பே மரத்து மேல நிக்காதீங்க, நீங்கள் எந்த உயரத்துக்கு வேணாலும் கட்சியை கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்று தெரியும், நம்ம கட்சி கொடியை மரத்து மேல நின்று இது பண்ண அவருக்கு கைத்தட்டல் கரதோஷமா கொடுங்க அவர் வாழ்த்தி சொல்லி இறக்குறாரு. அப்பாலாம் அவங்க தற்கூறிங்களா? ஒரு கேரக்டர் அசாசினேஷன் கிரியேட் பண்றதுக்காக செய்யற தற்கூறிகள் வார்த்தைகள்னு போட்டு அவங்களுக்கு ஒரு நேம் வச்சு இப்படிதான் இவங்க அப்படின்ட்டுன்னு அதை டிமாரலைஸ் பண்றதுக்கான வேலைகளா தான் இது. இன்றைக்கு இல்ல, காமராஜர் காலத்திலே செய்யக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ் தான் திமுக. கேள்வி கேட்கறவனை பார்த்து பதில் சொல்ல முடியல, நீ தற்கூறினா அப்புறம் எப்படி ஏத்துக்க முடியும்? இவர் ஏதோ பாத்தீங்களா அங்கிருந்தே நமக்கு ஆதரவா பேசிட்டாங்க. அவங்க அஞ்சலை அம்மாவோட வாரிசு, ஏதோ அஞ்சலை அம்மாள் விஜய்க்கு ஏதோ பூர்வீகமா உங்க கட்சிக்கு ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி ரொம்ப நகைச்சுவையா அவர் பேசிக்கிட்டாங்க. என்னங்க பெரிய கொள்கை தலைவராக ஏத்துக்கிறதுக்கு என்ன பெரிய என்ன ஒரு 3 மாத ட்ரைனிங் கோர்ஸ் எடுத்து வந்தாங்க அஞ்சலை அம்மாளை தலைவராக ஏற்றுக்கொள்வது? சொல்ல வேண்டியதானங்க, காமராஜர், நேதாஜி, முத்துராமலிங்க தேவர் எல்லாரும் எங்க தலைவரும் சொல்ல, செத்து போன எல்லாரும் எங்க தலைவரும் சொல்லிக்க வேண்டியதானே. இதுல என்ன இருக்கு? 15 லட்சம் பேர் கொண்ட ஒரு மாநாடு நடக்குது மதுரையில். ஒரு 10, 50, 20, 30 பேர் ஏறிட்டான், மேல 50 பேர் ஏறிட்டான் வச்சுங்க. 14,99,950 பேர் கரெக்டா இருந்தால, அவன் உங்க கண்ணுக்கு தெரியலையே. 50 பேர் செஞ்சதுல பெருசா வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த கேரக்டரையும் நீங்க அசாசின் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நான் அப்படி எடுத்து வைக்கட்டுமா? தமிழ்நாட்டில் எங்கேயோ 1-2 இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, பாலியல் பிரச்சனை நடக்குது, வன்கொடுமை நடக்குது, ஏதோ திருட்டு நடக்குது, கொலை நடக்குது. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடே இது சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து ரொம்ப மோசமா இருக்கு, அதனால இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லாமா? இவங்களுக்கு எதுவுமே தெரியாததுனால திமுகவினர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இத்தனை பேர் பேசினப்ப கூட நாங்க அதிமுக சீன்லயே இல்லைங்கிறாரு. தொடங்கி 6 மாசம் ஆன கட்சி, 50 வருஷத்துக்கு மேல இருக்க ஒரு பாரம்பரியமான கட்சி அதிமுக. தமிழ்நாட்டில் அதிமுக பங்களிப்பை நகர்த்திட்டு நீங்க தமிழ்நாட்டு வரலாறு பேச முடியுமா? ஜெயலலிதா பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? நேரடியா ஜெயலலிதா அம்மையார் நீல்டவுன் போட்டு ஒழுங்கா இருன்னு மிரட்டப்பட்டவர், ஜெயலலிதாவால் பாதிக்கப்பட்டவர் இவர். தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். திராவிடத்தை முழுக்க எதிர்க்கிறது, அதனால நாம் தமிழரை எதிர்க்கலாம். ஆனா இது 3 கட்சிகளின் மீதான கூறிய பார்வை விட அதிக பார்வை எதிர்ப்போது விஜய் மேல இருக்குது. என்ன காரணம்? என்னதான் இருந்தாலும் விஜய்க்கு ஒரு மாசு, இந்த மாசு நம்ம ஓட்டை டிஸ்டர்ப் பண்ணிடுமோ, நமது இளைஞர்களின் வாக்குகளை விஜயினுடைய கவர்ச்சியினால நமக்கு தாக்கம் ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தின் வெளிப்பாடு, அந்த பதற்றத்தின் வெளிப்பாடு தான். இன்னைக்கு எம்ஜிஆர் நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல கடுமையான விமர்சனங்களை எல்லா கட்சியும் வச்சுச்சு. ஃபார்வர்டு பிளாக் எம்ஜிஆர் ஏத்துக்குச்சா? அவர் வாழும் காலத்துல திமுகவோட தானே கூட்டணி இருந்தது. இன்னைக்கு ஃபார்வர்டு பிளாக் எம்ஜிஆர் எங்க ஆளுங்கிறாங்க. காந்தியை பிடிக்குன்னு சொன்னா மார்க்கெட் ஆகாது. எம்ஜிஆருக்கு ஒரு மார்க்கெட்டு. இனிமே கட்சி ஆரம்பிக்க போறவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை எம்ஜிஆர் ஆட்சி தான். விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா? விஜய் அப்பா எம்ஜிஆர் ஆட்சியை கிழிச்சுதான் படமே எடுத்தாரு. எந்த வரலாறும் விஜய்க்கும் தெரியாது, விஜய் ரசிகருக்கும் தெரியாது. போற போக்குல பொதுமக்கள்கிட்ட யாரை சொன்னால் பாதிப்பு ஏற்படுத்தாது. அவங்கள சொல்லு, பெரியாருன்னு சொல்லு, அதே சமயம் கடவுள் இல்லைன்னு சொல்லிடாத, பொதுமக்கள் பாதிப்பு வந்துடும். அதனால இவங்கெல்லாம் ஒரு மார்க்கெட்டு சார் இது. அதனால விஜய் மாதிரி நபர்களுக்கு திராவிடம், இடதுசாரி இயக்கங்கள், மொழிவழி மாநில உரிமை, அதில் மாப்போசி என்ன பல்ட்டி அடிச்சாரு, இப்படி பல்வேறு வரலாறு இருக்கு சார். இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாமக. இந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக அந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பிஜேபி நோக்கம் திமுக இல்லை சார். நான் திருப்பி சொல்றேன், அதிமுக அழிக்கணும். எடப்பாடிக்கு இது நல்லாவே தெரியும். ஏன்னா அவரும் அதிமுக காப்பாற்றணும்னு நினைக்கல. திராவிடத்தன்மை இன்னும் இருக்கு, அதை மீண்டும் மீண்டும் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கே ஒழிய விஜய் மாதிரி ஆட்களை அந்த இடத்த வச்சு நிரப்ப வைப்பது ஒட்டுமொத்தமாக திராவிடத்தன்மை அழிஞ்சிரும், சமூக நீதி அழிஞ்சிரும். இந்தியாவிலே தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்கு பாருங்க, அதை இழுக்கிறதுக்கான வேலை தான். அது அமித்ஷாவுடைய கனவு. ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. இப்ப தற்குறி அப்படின்ற ஒரு விஷயம், அது குறித்து விஜய் அவர்களுடைய ஒரு விளக்கமா இருந்தது. நிறைய விஷயங்கள் அதை ஒட்டி பேசியிருந்தார். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும். தற்குறி அப்படின்றது இது ஒரு கேரக்டர் அசாசினேஷனுக்கான எப்பவுமே திமுக செய்யற ஒரு வேலை தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. அது காமராஜர் காலத்துலேருந்து ஆரம்பிச்சு அவருக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியும். அதிமுகவை டயர்பாங்க, கொத்தடிமைகள் அப்படிம்பாங்க, நாய் தமிழரும்பாங்க, நாம் தமிழரை. ஸோ அவர்களை எதிர்க்கக்கூடிய யார் அவர்களுக்கு எதிராக, அப்கோர்ஸ் கமல்ஹாசன் சார் வரும்போது அவரோட ஜாதி வச்சு அவர் பி டீமு எப்படி வந்தார் தெரியுமா, அவர் என்ன ஜாதின்ற வரைக்கும்லாம்
ஒரு இது போச்சு. ஆனா இன்னைக்கு அவர் கட்சியில சேர்ந்து அதை மாத்திட்டாங்க, ஒயிட் வாஷ், அதை வந்து வாஷிங் மிஷின் மாதிரி. இது வந்து ஒரு நீங்க பிஜேபி இல்ல அதை தான் சொல்ல வரேன். அது சி டீம் பீங்க, டி டீம் பீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே போங்க, நீங்க எல்லா டீமும் தான். ஆனா நாங்க இவங்க சொல்லும்போது நாங்கள் தான் வந்து உண்மையாக எதிரி பாஜகக்கும்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னு எடுத்து லிஸ்ட் போட்டோம் வச்சுங்களா, அதுல எதுவுமே இங்க வர முடியாது. எல்லாமே அதனால தான் அவர் சொல்றாரு, அண்டர் கிரவுண்ட்ல நீங்க வந்து எப்படி வச்சிருக்கீங்க கள்ள கூட்டணி அப்படின்றதான் அவர் சொல்ல வர்றாரு, கள்ள உறவு வச்சிருக்கீங்கன்ட்டு. இந்த தற்குறின்ற வார்த்தையை நான் முதல்ல தெளிவுபடுத்துறேன். இந்த தற்குறின்ற வார்த்தை எங்க வர ஆரம்பிச்சது அப்படின்னா, பண்டைய காலங்களில் அந்த தற்குறின்றது அந்த குறிகள் போடுவாங்க, அதுதான் அப்படியே மாறிட்டு வந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து அவர் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்க, இல்லை காட்டுல போயிட்டு வரும்போது தன் வீட்டுக்கு வரதுக்காக குறி வச்சுட்டு போறது அந்த காலத்துல. இது இந்த பண்ணையார் காலத்துல வரும்போது எப்படி வந்துச்சு அப்படின்னா, வேலையை முடிச்சுட்டு கூலி வாங்க போகும்போது, அந்த வார கூலி வாங்கும்போது அவனுக்கு எழுத படிக்க தெரியாத போது அவர் குறி மாதிரி இட்டுட்டு அவன் வாங்கிட்டு போவான். டே தற்குறி பல வந்து நீ வந்து கை நாட்டு குறி, அது சும்மா கிறுக்குவான். அது வந்து அவன் ஒரு குறி போட்டுக்கிறான், இவன் போட்டான்னு கணக்கு காட்டுற அது ஒரு குறி மாதிரி. தற்குறி பல வந்து சம்பளத்தை வாங்கிட்டு போடா அப்படின்னு பண்ணையார்கள் சொல்லுவாங்க. அந்த பண்ணையார் மனப்பான்மை தான் இவங்க கிட்ட இருக்குது. ஏன்னா சார் இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன்னு, போன தலைமுறையில கணவன் சொல்றத மனைவி கேட்பாங்க, எதுவா இருந்தாலும் இந்த கட்சி போய் ஓட்டு போட்டுரு அப்படின்னா சரிங்கன்னு போய் போடுவாங்க. அப்பா சொல்லுவாலும், அம்மா சொல்லுவாலும், தாத்தா பாட்டி யார் சொன்னாலும் ஒரு பெரியவர்கள் சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஏன் எதுக்குன்னு கேட்காம கொண்டு போய் ஓட்டு போட்ட ஒரு தலைமுறை தான் போன தலைமுறை. கிட்டத்தட்ட இந்த தலைமுறை அப்படி இல்லை, படிச்ச தலைமுறை. இப்போ கணவனே மனைவி கிட்ட பார்த்துட்டு நீ இவனுக்கு ஓட்டு போடணும்னா நான் ஏன் அவனுக்கு ஓட்டு போடணும், அவன் இவ்வளோலாம் தப்பு பண்ணியிருக்கான், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, நீ எனக்கு சொல்லு அப்படின்றான். அந்த பாயிண்ட் தான் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் ஆகட்டும், ஜென்சி கிட்ஸ் ஆகட்டும் கேட்குறாங்க. இப்போ வந்து திமுக ஓட்டு போடணும் அப்படின்னா நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும், பதில் சொல்லு, இது ஏன் இப்படி இருக்கிற, இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்டானா அந்த பதில் சொல்ல முடியாம உடனே அவர்களை தசை திருப்பத்துக்காக மடை மாத்துவதை தற்குறி பயலுங்களேன்னு திட்டுறது. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க, கேள்வி கேட்கிற இடத்துல நாங்க இருக்கோம், அதுக்கு தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கோம். நீங்க இதே வார்த்தை 26க்கு அப்புறம் நாங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க பார்த்து நீ யார், நீ யூடியூப் சேனல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேன், பத்திரிகையாளர் தான் பேட்டி கொடுப்பேன், நீலாம் கிளம்பு, நீலாம் பத்திரிகையாளே கிடையாது அப்படின்னு மிரட்டுற தோனியில பேசுற அமைச்சர்களோ அரசியல்வாதிகளோ நாங்க கிடையாது. இப்ப என்ன ஆயிடுச்சு, யாரை பார்த்தாலும் சும்மா நின்னாலே தற்குறி. என்ன மரத்து மேல நிக்கிறவன் தற்குறிடா, கழுத்து மேல நின்று பாக்குறவங்களாம் தற்குறிடான்றாங்க. 10-15 நாள் முன்னாடி இதே வந்து திருச்செந்தூர் கோயில்ல இதே போலீஸ் சொல்ற, அம்மா அது மேல டிரான்ஸ்ஃபார்மர்ல நிக்காதீங்க ஐயா, இது மேல நிக்காதீங்கய்யா, பிரச்சனையா அப்படின்றாங்க. அப்ப அந்த முருகர் பக்தர்லாம் பார்த்து தற்குறின்னு சொல்வீங்களா நீங்க? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே முதலமைச்சர், இன்னைக்கு இருந்த முதலமைச்சர் இன்னைக்கு இளைஞரணி தலைவராக இருக்கும்போது அன்று அவர் வந்து இதே ஒரு வீடியோல பேசுறாரு, நண்பா உடன்பிறப்பே மரத்து மேல நிக்காதீங்க, நீங்கள் எந்த உயரத்துக்கு வேணாலும் கட்சியை கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என்று தெரியும், இருந்தாலும் அது மரத்து மேல் நிற்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, தயவு செய்து கீழே இறங்கல் உடன்பிறப்பே, நம்ம கட்சி கொடியை வந்து மரத்து மேல் நின்று இது பண்ண அவருக்கு கைத்தட்டல் கரதோஷமா கொடுங்கள் அவர் வாழ்த்தி சொல்லி இறங்குறாரு. அப்ப அப்பாலாம் அவங்க தற்குறீங்களா? ரெண்டாவது சார் ரொம்ப சிம்பிள், நான் சொல்றேன், கலைஞர் உடன்பிறப்பேன்றாரு. இப்போ நம்ம அவங்க என்ன சொல்றோம், அதை ஷார்ட் பண்ணி ஊப்பின்னு அழகா கூப்பிடுறோம், சரிங்களா? ஆனா இவங்க எப்படி வைக்கிறாங்க பாருங்க, இவர் நண்பா நண்பின்றாரு. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல கலைஞர் சொல்ற வார்த்தையை நம்ம எல்லாருமே சொல்றோம் மற்ற கட்சிக்கு, ஆனா அந்த கட்சி சொல்லுதா பார்த்தீங்களா? அதனால தான் நான் சொன்னேன், இப்போ வந்து அவர் என்ன சொல்றாங்க, என் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அதிமுக பார்த்து அந்த மாதிரி ஏதாவது கூப்பிடுங்க, டயர் அடிமை கொத்தடிமைகள்ன்றாங்க. இவர் நண்பா நண்பி என்று நெஞ்சில் குடியிருக்கும்ன்றாரு. அப்ப நண்பா நண்பி இப்படி நீ பண்ணாத, இது தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட். இதெல்லாம் டோட்டலாவே ஒரு கேரக்டர் அசாசினேஷன் கிரியேட் பண்றதுக்காக செய்யற தற்குறிகள் வார்த்தைகள்னு போட்டு அவங்களுக்கு ஒரு நேம் வச்சு இப்படிதான் இவங்க அப்படின்ட்டுன்னு அதை டிமாரலைஸ் பண்றதுக்கான வேலைகளா தான் இது. இன்றைக்கு இல்ல, காமராஜர் காலத்திலே செய்யக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ் தான் திமுக. அவங்க கட்சியிலேயே தானே மேடையில வந்து அந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொன்னதே பாசிட்டிவ் நோட்டா இருக்கு தாவேக்காவுக்கு. அங்கேயே வந்து அந்த குரல் எழ ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் நாங்களும் சொல்றோம், ஒருத்தன் நல்லா வருகிறான், ஒருத்தன் படிச்சவன் வருகிறான், தெளிவா சொல்றான், பாருங்க நீங்க அப்படி பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். இன்னைக்கும் அதை கேட்கலையே ஒரு அமைச்சர். அவர் ஆச்சரியக்குறியா இருக்கட்டும் போட்டோம், தற்குறியா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு என்ன கவலை, தேர்தல் தான் எங்க குறிக்கோள், நாங்கள் அதை தான் குறி வைக்கிறோன்றாரு. அப்போ இப்போ அதுதானே பேசிட்டு இருக்கீங்க சார். கேள்வி கேட்கறவனை பார்த்து பதில் சொல்ல முடியல, நீ தற்குறினா அப்புறம் எப்படி ஏத்துக்க முடியும்? அதுதான் எங்களோட கேள்விங்க. நானும் என்ன சொல்றேன், இப்போ ரொம்ப சிம்பிளா எல்லா இடத்துலயும் எல்லா பிரச்சனையும் இருக்கும், எல்லாம் 100% யாரும் இல்லை. இப்போ 15 லட்சம் பேர் கொண்ட ஒரு மாநாடு நடக்குது மதுரையில், ஒரு 10, 50, 20, 30 பேர் ஏறிட்டான், மேல 50 பேர் ஏறிட்டான் வச்சுங்க, 14,99,950 பேர் கரெக்டா இருந்தான்ல, அவன் உங்க கண்ணுக்கு தெரியலையே. 50 பேர் செஞ்சதானே பெருசா வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த கேரக்டரையும் நீங்க அசாசின் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நான் அப்படி எடுத்து வைக்கட்டுமா? தமிழ்நாட்டில் எங்கேயோ 1-2 இடத்துல வந்து ஒரு இது நடக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, பாலியல் பிரச்சனை நடக்குது, வன்கொடுமை நடக்குது, ஏதோ திருட்டு நடக்குது, கொலை நடக்குது. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடே இது வந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து ரொம்ப மோசமா இருக்கு, அதனால அந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லாமா? இல்ல, 46% தான் சார் வாங்கியிருக்கு, 50% வாங்கியிருக்காங்க வச்சுங்க. 50% தான் வந்து திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்துருது, பாக்கி 50% ஆட்சி அமைக்க வாக்களிக்கல. அப்ப அதனால இவர் ஏத்துக்க முடியாது, 100% வாக்களிச்சிருக்கணும், பாருங்க 50% வாக்களிக்கலையே, இவங்க எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்ல முடியுமா?
ஜனநாயகத்துல எது மேக்சிமம் எடுக்கப்படுதோ அதை வச்சு தான் நம்ம பேசணும். ஆனா இதுதான் நான் சொல்ல வரேன் மறுபடியும், இந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்றது தான் இந்த டிமாரலைசிங்கான வேலை. இதை வைத்து தான் இவங்க எல்லாரும் சங்கி. பாஜக யாராவது வந்து இது பண்ணா உடனே சங்கி. கருத்தியல் ரீதியா பேசுங்க. ஏன் சார் இதெல்லாம் தப்பு சார், எங்க இந்த மண்ணுக்கு பெருமண் ஒன்று இருக்கு, இதை நீ பேச, அதை விட்டு சங்கின்றது, தற்கூரின்றது, கொத்தடிமைங்கிறது, டயர் நக்கிறது, அப்ப இது எல்லாம் கொண்டு வரும் மக்கள் கிட்டனா, அவங்களாம் தற்கூரிங்கடா அப்படிதான்டா இருப்பானுங்க, வேலைக்கு ஆகுதுடா. இவங்க மட்டும் படித்து மெத்த படித்து மாபெரும். அதனால தான் அந்த பண்ணையார் மனப்பான்மை நான் சொல்றேன். சிற்றரசர்கள் மனப்பான்மையும் பண்ணையார் மனப்பான்மையும் இவங்க கிட்ட தான் ஜாஸ்தி இருக்கு. இதுதான் வந்து முடியாட்சி, குடும்பாட்சி, மன்னராட்சின்னு நம்ம சொல்றோம். எடுத்து வச்சு அப்படியே தலைமுறை அப்படியே வரும், பார்த்து பேசுவாங்க எல்லார்கிட்டையும். இதைதான் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அப்போ நீங்கள் பதில் சொல்லுங்க, வா கருத்தியல் ரீதியா பேசுவோம், உன் கருத்தையும் கருத்தையும் எடுத்து வச்சு பேசுவோம். அங்க நம்ம சொல்லுவோம். என்ன நேத்திக்கு சொன்னாரு அவரு, உடனே நிறைய விமர்சனங்கள். திட்டத்தை தானே கொண்டு வராரு, அது மேம்படுத்த தானே செய்யறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அதை விட்டு இது நாங்க அப்பவே பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு மீண்டும் டிமாரலைஸ் பண்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இல்லைன்ட்டு. இப்போ மக்களோட வளர்ச்சி தானே சார் போன ஆட்சியில் நடந்துச்சு. இதை விட நான் பெட்டரா கொடுப்பேன்னு ஸ்டாலின் ஐயா சொன்னதுனால தானே எடப்பாடி ஓட்டு போடாம மக்கள் உங்களை உட்காந்து வச்சிருக்காங்க. இப்போ இதை கொடுக்குறாரு, வாங்க திட்டத்தை எடுத்து வந்து பேசுங்க. இந்த திட்டம் நாங்க இப்படி செயல்படுத்திட்டோம், இது எப்படிங்க இல்லைன்னு சொல்லுவீங்க, நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம் பாருங்க அப்படின்ட்டு. உடனே என்ன பண்றீங்க, நீங்க பாஜக கம்பேரிசன் போறீங்க. அந்த ஸ்டேட்டை பாத்தீங்களா, மத்த பீகார்ல பாத்தீங்களா, ஊபியில பாத்தீங்களா, அஸ்ஸாம்ல பாத்தீங்களா? எனக்கு அது தேவையில்லை. நான் தமிழ்நாட்டுனா தமிழ்நாடு மட்டும் தான் பேசுவேன். தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குது, என் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழக சமுதாயத்துக்கு, என் தமிழ் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு, இதை வச்சு தான் நான் பேசணும். இந்த கம்பாரிசனுக்குள்ள தான் வரணும். ஆனா அங்க போயிடுவாங்க. அப்ப நான் சிங்கப்பூர் வச்சுட்டு பேச முடியுமா? அந்த ஸ்டேட், அந்த கண்ட்ரி இப்படி இருக்கு, நம்ம கண்ட்ரி இப்படி இருக்கு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி எடுக்க முடியாது. சோ இந்த மாதிரி கேள்விகள் இன்று இருக்கும் தலைமுறைகள், இளைய தலைமுறைகள் கேட்க ஆரம்பிச்ச உடனே இதைக்கு பதில் சொல்ல முடியாம, இதை எப்படியா ஒரு கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்களே, இதை நடைமாற்றத்துக்கு, இதை மக்கள் கிட்ட டைல்யூட் பண்றதுக்கு சொல்ல வந்த பேர் தான் அந்த தற்கூரின்ற பேரை பார்க்க. இந்த தற்கூரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, ஏன்னா திமுகக்குள்ள வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றனால அவங்க பவள விழா மேடையில பேசின ஒரு பாயிண்டே எடுத்து ஒரு ட்ரிகர் பண்றாருன்னு, அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது பாக்குறீங்களா? எழிலன் சொன்னது வந்து அது பொதுவா அவர் சொல்றாரு. தற்கூரின்னு சொல்லாதீங்க, அங்க இருக்கிற பசங்களா நம்ம பசங்க தானே, எல்லாமே ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பசங்க, அவங்க நம்ம தன்மையப்படுத்தணும், அரசியல்படுத்தணுமே ஒழிய தற்கொலைன்னு சொல்லி அவனை எதிர் நிறுத்திடாதீங்கிற அர்த்தத்துல சொன்னார். இவர் ஏதோ பாத்தீங்களா அங்கிருந்தே நமக்கு ஆதரவா பேசிட்டாங்க, அவன் அஞ்சலை அம்மாவோட வாரிசு, ஏதோ அஞ்சலை அம்மாள் வந்து விஜய்க்கு ஏதோ பூர்வீகமா அவங்க கட்சிக்கு ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி ரொம்ப நகைச்சுவையா அவர் பேசிக்கிட்டு அஞ்சலை தலைவரை ஏத்துக்கிட்டாங்க. கொள்கை தலைவர் என்னங்க பெரிய கொள்கை தலைவராக ஏத்துக்கிறதுக்கு என்ன பெரிய என்ன, ஒரு 3 மாத ட்ரைனிங் கோர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அஞ்சலை அம்மாளை தலைவராக ஏற்றுக்கொள்வது. இப்போ உங்களுக்கு அஞ்சலை அம்மாள் தலைவரான்னு கேட்டா, நான் அஞ்சலை அம்மாள் தலைவராக கேட்டா நான் ஆமாங்க போறேன். பிரியன் சார் என்ன அஞ்சலை அம்மாளுக்கு எதிர்ப்பு கொள்கை உடையவரா அவரு? சொல்ல வேண்டியதானுங்க. காமராஜர், நேதாஜி, முத்துராமலிங்க தேவர் எல்லாரும் எங்க தலைவர்னு சொல்ல, செத்து போன எல்லாரும் எங்க தலைவர்னு சொல்லிக்க வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? அதாவது பிரியன் சார் வந்து ஒரு கேள்வி அழகா கேட்டாரு. எம்ஜிஆர் ஒரு கொள்கை சித்தாந்தம் ஒரு கட்சிக்கு சொந்தமானவர், இறந்து போயிட்டாருங்கிறதுக்காண்டி இஷ்டத்துக்கு எப்படி நீங்க இது பண்ண முடியும்? இன்னைக்கு எம்ஜிஆர் நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல கடுமையான விமர்சனங்களை எல்லா கட்சியும் வச்சுச்சு. ஃபார்வர்டு பிளாக் எம்ஜிஆர் ஏத்துக்குச்சா? அவர் வாழும் காலத்துல திமுகவோட தானே கூட்டணி இருந்தது. இன்னைக்கு ஃபார்வர்டு பிளாக் எம்ஜிஆர் எங்க ஆளுங்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எம்ஜிஆர் ஏத்துக்குச்சா? எம்ஜிஆர் எதிர்த்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் இருந்த போதும் கூட்டணி வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அழியணும்னு இந்திரா காங்கிரஸ் திமுகவோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. கலைஞர் அழியணும்னு இந்திரா காங்கிரஸ் எம்ஜிஆரோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. சும்மா பொதுவா நாங்க ராஜீவ்காந்தி ஏத்துக்கிறோம், எம்ஜிஆர் ஏத்துக்கிறோம். சார் கூட சொன்னார், நேதாஜி சுபாஷ் சார் ஒரு அழகான வார்த்தை, எது மார்க்கெட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது உண்மைதான். இன்னைக்கு காந்தியை பிடிக்குன்னு சொன்னா மார்க்கெட் ஆகாது. எம்ஜிஆருக்கு ஒரு மார்க்கெட்டு. இனிமே கட்சி ஆரம்பிக்க போறவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை எம்ஜிஆர் ஆட்சி தான். எம்ஜிஆர் ஆட்சினா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இவங்க 2 பேருமே சீனியர்ஸ். இவங்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சி நல்லா தெரியும். அந்த காலத்துல அவங்க வந்து களத்துல இருந்தவங்க. ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல மக்கள் விரோத ஆட்சின்னு சொல்லி மக்கள் தூக்கி எறிஞ்ச ஆட்சி தான் எம்ஜிஆர் ஆட்சி. 2 வருஷத்துல அவுட்டு. சிவகாசி, கோபிச்செட்டிப்பாளையம் 2 எம்பி தான் ஜெயிச்சது. 2 இடம் தான் சார் ஜெயிச்சாரு. இவங்க சொல்றாங்களா எம்ஜிஆர் தோக்கடிக்கவே முடியல, அப்பெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் முழுசா ஆட்சியை செஞ்சதே கிடையாது. விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா? விஜய் அப்பா எம்ஜிஆர் ஆட்சியை கிழிச்சுதான் படமே எடுத்தாரு. எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு நபர் இருக்காருல்ல, அவர் தானே ஒரு அப்பா. முழுக்க அவருடைய படங்கள்லாம் பாடுங்க. எம்ஜிஆர் ஆட்சியில போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது. விஜயோட அப்பா முழுக்க படம் தான் எடுப்பாரு, தெரியுமில்ல? விஜயோட அப்பா படமும் சரி, விஜய் படமும் சரி, அது கிட்டத்தட்ட வேற மாதிரியான படமா தான் இருக்கும். ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ்காரையும் அரசியல்வாதியும் பொம்பளைகளை பண்றாங்க மட்டும் தான் படமே எடுத்திருப்பாரு. அது என்ன படம்னா எம்ஜிஆர் ஆட்சியில் எடுத்த படங்கள் தான். அவ்வளவு புனிதமான ஆட்சி எம்ஜிஆர் கொண்டு வந்தாருன்னா எதுக்கு விஜய் தூக்கி பிடிக்கிறாரு? இறந்துட்டாரு. ஆனா அதை தாண்டி எம்ஜிஆர் மீது நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்கு. ஈழத்தமிழர்களை அவர் ஆதரிச்சாரு. இடஒதுக்கீடுல சொதப்புனாலும் அப்புறம் திராவிட கழகத்தின் துணையோட வந்து 68% அவர் தான் காரணம். கிறிஸ்டின் நாடாரையும் பேக்வர்டு கிளாஸா மாத்தினது வந்து எம்ஜிஆர் தான். அரங்கநாயகன் ஒரு மைனாரிட்டி ஜாதியை கோயம்புத்தூர்ல
நிற்க வச்சு ஜெயிக்க வச்சது முதல் சட்டமன்ற தேர்தலில் நிறைய ப்ளஸ் இருக்குது சார். ஆனால் இன்னைக்கு விஜய் எம்ஜிஆர் ஆதரிக்கிறதுக்கு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் காரணம் கிடையாது. அவருக்கு எம்ஜிஆர் ஆச்சுன்னா என்னன்னு தெரியாது. எம்ஜிஆர்னு சொன்னால் மக்கள் நம்புவாங்க. இன்னும் எம்ஜிஆர் மீது ஒரு மோகம் இருக்குது. ஏன்னா எம்ஜிஆருக்கு வலதுசாரிகளையும் பிடிக்கும். எம்ஜிஆர் வந்து வலதுசாரிகளையும் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எம்ஜிஆரை வந்து பார்ப்பனர்கள் விரும்புவாங்க. கலைஞர்னா பிடிக்காது. எம்ஜிஆரை வந்து ஒரு மாதிரி ஏக இந்திய அரசியல், தேசிய அரசியல் பேசுகிறவங்க, இந்துத்துவ அரசியல் பேசுகிறவங்க எல்லாரோடையும் நெருக்கமாயிக்கலாம். அண்ணா கலைஞர்னா அவங்களுக்கு பிடிக்காது. பெரியார் அண்ணா கலைஞரை சுத்தமாக பிடிக்காதவங்களுக்கு கூட எம்ஜிஆரை பிடிக்கும். ஏன்னா எம்ஜிஆர் ஒரு மாதிரி கிருபானந்த வாரியாரோடையும் மெயின்டைன் பண்ணிக்குவாரு, அண்ணாவுக்கும் செல்ல பிள்ளையா இருந்துக்குவாரு. அதனால எம்ஜிஆர்னு சொன்னா யாரும் உங்களை எதிர்க்க மாட்டாங்க. அதுபோல காமராஜர், கக்கன் இதெல்லாம் பொது ஐகான். அப்துல் கலாம் இறந்தவொடனே எல்லாருமே அழுதாங்க. எதுக்கு அழுதாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எதுக்குமா அப்துல் கலாம்? அவர் நேர்மையானவர். என்ன நேர்மையானவர்? அரசியல்வாதியா என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி சில பிம்பங்களை சொல்லிடுவாங்க. காமராஜர் நல்லவர், கக்கன் நல்லவர், எம்ஜிஆர் நல்லவர். அவங்க நல்லவங்கிறது வேற, விமர்சனம் இருக்குங்கிறது வேற. வரலாறு தெரியாத ஒரு கூட்டம் இவங்கெல்லாம் அப்படின்னு. அது மாதிரி தான் விஜயம். எம்ஜிஆருங்கிறது இவர் அழகா சொன்னார், மார்க்கெட்டிங். இன்னைக்கு எம்ஜிஆர் மார்க்கெட் ஆகும். பக்தவச்சலம்னு சொல்லுங்க பார்ப்போம். அவரை பக்தவச்சலம் யாருன்னே தெரியாது விஜய்க்கு. ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு சொல்லுங்க பார்ப்போம். இவர் நம்ம குமாரசாமியை சொல்லுங்க. பிரகாப்சன் ஒரு முதலமைச்சர் இருந்தார். இத்தனைக்கும் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆட்சிலாம் ஊழலற்ற ஒரு ஆட்சிங்கிற பேர்லாம் உண்டு. ஒரு பலாப்பழத்தை கூட வாங்க மாட்டேன்னு சொன்னாருலாம் சொல்லுவாங்க. ஏன் விஜய் அவர் பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு? ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார மக்களுக்கு தெரியாது, மார்க்கெட் ஆகாது, சினிமாவில் நடிக்கல. எம்ஜிஆர் ஒரு கவர்ச்சி, புரிஞ்சுங்களா? ஜெயலலிதா பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? நேரடியாக ஜெயலலிதா அம்மையார் வந்து நீல்டன் போட்டு ஒழுங்கா இருன்னு மிரட்டப்பட்டவர், ஜெயலலிதாவால் பாதிக்கப்பட்டவர் இவர். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அக்யூஸ்ட் 1 சொத்து குவிப்பு வழக்கு அதில் தண்டிக்கப்பட்டவங்க நேமெல்லாம் வந்ததுனால ஜெயலலிதா பேரை இப்போ சொல்ல மாட்டாங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு இவங்க ஜெயலலிதா பேரையும் சேர்த்துக்கலாம். இப்பயே கூட சேர்த்துக்குவாங்க சார். அதனால இவங்க எம்ஜிஆரை சொன்னா உடனே எம்ஜிஆர் இவங்க புரிஞ்சு சொல்றாங்களா? காமராஜர் ஆட்சின்னு என்ன தெரியுமா? காமராஜர் ஆட்சியில் வால்பாறை தேயிலை தோட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் மீது அவங்க நடத்துகிற துப்பாக்கி சூடு. இன்னைக்கு சார் ஒரு வரலாறு தெரியாத கூட்டம். காமராஜரின் முதல் எதிரி கம்யூனிஸ்டுகள், அது தெரியுமா உங்களுக்கு வரலாறு? காமராஜரின் முதல் எதிரி முத்துராமலிங்க தேவர். இன்னைக்கு வந்து இவங்க எல்லாத்தையும் எதுவுமே தெரியாம தேவர், காமராஜர் எல்லாரையும் பொத்தா பொதுவா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துகிட்டு, இந்த விஜய் மாதிரி ஆட்கள் பொத்தா பொதுவா எல்லாரும் நல்லவங்க. அது எப்படி பொத்தா பொதுவா? தான் பிரியன் சார் கேட்டார். அது எப்படி ஒரு கட்சிக்கும் கொள்கையும் ஆரம்பிச்சு? அதிமுக எம்ஜிஆருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு சார், அண்ணா திமுக. அதுக்கு முன்னாடி அவர் திமுக காரர். எம்ஜிஆருடைய அடையாளம் 2. ஒன்னு திமுக நடிகர், இன்னொன்னு அதிமுக நடிகர், அப்புறம் அதிமுக. திமுக அரசியல்வாதி, அதிமுக 2 முகம் இருக்கு எம்ஜிஆருக்கு. திமுகலையும் இன்னும் சொல்ல போனா அதிமுகவோட திமுக இருந்த வருஷம் தான் அதிகம். 53ல இருந்து 73 வரையும் திமுக. கிட்டத்தட்ட 20 வருஷம் திமுக இருந்திருக்காரு. 14 வருஷம் தான் அதிமுக இருந்திருக்காரு. எந்த வரலாறும் விஜய்க்கும் தெரியாது, விஜய் ரசிகருக்கும் தெரியாது. போற போக்குல பொதுமக்கள்கிட்ட யாரை சொன்னா பாதிப்பு ஏற்படுத்தாது, அவங்கள சொல்லு, பெரியாருன்னு சொல்லு. அதே சமயம் கடவுள் இல்லைன்னு சொல்லிடாத, பொதுமக்கள் பாதிப்பு வந்துடும். அதனால இவங்க எல்லாம் வந்து ஒரு மார்க்கெட் சார். இது அழகா கன்சாலிடேட் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. பொதுவாக எதையாவது சொல்லிட்டு போறது. இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுனால திமுகவினர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த வேணாம். ஆனா இவர்கள் அறிவு போதாமையில் இருக்கிறாங்கிறது உண்மைதானே? அவங்களை அறிவு அந்த இடத்துல வச்சிருந்தது யார் அப்படின்றதுதான் யார் வச்சிருந்தா? இதுக்கும் திராவிட இயக்கமும் இல்ல. நீங்க யாரையெல்லாம் தற்கொலைன்னு பிராண்ட் பண்றீங்களோ அவங்க இத்தனை வருஷம் ஓட்டு போட்டவங்க தானே. அவங்களே வந்து உங்களுக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களை நீங்க தலைமுறை இடைவெளின்னு ஒண்ணு இருக்குல்ல. 18 வயசுல இருந்து நீங்க 30 வயசு உள்ளவங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குல்ல. இன்னைக்கு வந்து திமுக வெறுப்பு எதிர்ப்பு உள்ள ஓட்டை தான் விஜய் வாங்க போறாரு. திமுக எதிர்ப்பு வெறுப்பு உள்ளவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? சீமானுக்கும், பிஜேபிக்கும், அதிமுகவுக்கும், பாமகவுக்கும் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஓட்டை தான் விஜய் வாங்க போறாரு. பெரும்பாலும் கணிசமான ஓட்டுகள் இது யாரு? அதனால அவங்களதான் சொன்னாங்க. திமுக மட்டும் தானே திட்டுறாரு அவரு. இத்தனை பேர் பேசினப்ப கூட நாங்க வந்து அதிமுக சீன்லயே இல்லைங்கிறாரு. தொடங்கி 6 மாசம் ஆன கட்சி, 50 வருஷத்துக்கு மேல இருக்க ஒரு பாரம்பரியமான கட்சி அதிமுக. தமிழ்நாட்டுல அதிமுக பங்களிப்பை நகர்த்திட்டு நீங்க தமிழ்நாட்டு வரலாறு பேச முடியுமா? எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நீங்க இது பண்ணிட்டு. இல்ல, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது திமுக. அதனால நாங்க அவங்கள நோக்கி தான் அரசியல், அவங்கள நோக்கி இவங்க அரசியல் பேசலாம் இருக்கணும். அப்படி பார்த்தா பெரிய அதிகாரமா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தராத கேட்டார்ல. இன்னைக்கு நிதி தர்றதுல இருந்து தமிழ்நாட்டுக்காரன் படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க சார் டெல்லி. தமிழ்நாட்டுக்காரன் படிக்கிறான், தமிழ்நாட்டுல பெண்கள் படிக்கிறாங்க, தமிழ்நாட்டுல தலித்துகள் நல்லா இருக்காங்க, தமிழ்நாட்டுல பேக்வர்டு கிளாஸ் நல்லா இருக்கிறாங்க. இப்ப மேற்கு வங்கத்துல வளர்ச்சி இருக்குன்னா அங்க பானர்ஜிகளும் சர்மாக்களும் மட்டும்தான் வளர்ந்துருப்பாங்க. பேக்வர்டு கிளாஸ் வளர்ச்சி அவ்வளவு இருக்காது, முஸ்லீம் வளர்ச்சி அவ்வளவு இருக்காது. குஜராத் வளர்ந்த மாநிலம் தான். யாரு? குறிப்பிட்ட மார்வாடிகள், ஜெயின், பிராமின்ஸ் மட்டும்தான். மகாராஷ்டிராவும் அப்படிதான். எல்லா ஜாதிக்காரங்களும் பணக்காரரா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. புரியுதா ஏன் டெல்லிக்கு வயிறு எரியுதுன்னு? இங்க எல்லாரையும் படிக்க வச்சுட்டாங்க சார். முதல் ஹைகோர்ட் ஜட்ஜி ஒரு தலித் நீதிபதி, பெரியார் சொல்லி கலைஞர் ஆட்சியில 73ல வரதராஜன் வராரு. அவர் தான் முதல் சுப்ரீம் கோர்ட் தலித் நீதிபதியும் அவர் தான். உங்களுக்கு மற்ற மாநிலம் வளர்ந்த மாநிலம் தான். கேரளா வளர்ந்த மாநிலம், கர்நாடகா வளர்ந்த மாநிலம், மகாராஷ்டிரா வளர்ந்த மாநிலம். தமிழ்நாட்டோட வளர்ந்த மாநிலம் மகாராஷ்டிரா தான். ஆனால் யார் வளர்ந்துருக்கிறாங்க? முஸ்லீம்களா, தலித்துகளா, பிற்படுத்தப்பட்டவர்களா? கிடையாது. அங்க படிச்ச லெவல் வேற. அப்பர் காஸ்ட்ங்கிறது இந்தியாவில் வந்து வேற லெவல் சார். எவ்வளவு பின்தங்கிய மாநிலத்தில் இருந்தாலும் அவங்க லெவலுங்கிறது வேற. பிசிஎஸ்சி படிச்ச மாநிலம் எது? தமிழ்நாடு. கர்நாடகாவில் கூட உங்களுக்கு 4 சிட்டி தான் நல்லா இருக்கும்.
உள்ளெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வட இந்தியா மாதிரி தான் இருக்கும் கர்நாடகம். ரொம்ப வறட்சியான மாநிலம், ரொம்ப பாவப்பட்ட மக்கள். ஸோ தமிழ்நாடுங்கிறது ஒரு எல்லா விதத்திலையும் வளர்ச்சி அடைந்த மாநிலம், புரியுதுங்களா? இங்க இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கு காரணம் இங்க என்ன பண்ணி காமராஜர் ஆட்சி, பெரியார் ஆதரித்த காமராஜர் ஆட்சி, நீதி கட்சி, ஓமாந்த ராமசாமி ரெட்டியாரும் பெரியார் ஆதரித்த ஆட்சி, எல்லாருமே பெரியார் ஆதரிச்ச ஆட்சி தான். தமிழ்நாட்டுல ராஜாஜி பக்தவச்சலம் இவங்க 2 பேரை தவிர்த்து மற்ற எல்லா ஆட்சியுமே பெரியார் ஆதரித்த ஆட்சி. அண்ணாவா காமராஜர்னா காமராஜர் ஆதரிச்சாரு பெரியார் 67. அதுக்கப்புறம் தான் அவர் மாறினார். அண்ணா ஜெயிக்கும் போது ராஜாஜி தான் பக்கத்துல இருந்தாரு, பெரியார் இல்ல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பெரியார் பக்கத்துக்கு அண்ணா போனாரு. அதனால காமராஜர் ஆட்சியும் பெரியார் ஆட்சி தான். பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு அதிகரிச்சது காமராஜர் தான். நான் பிராமின் கவர்மெண்ட்டை உருவாக்குனர் அவர் தான். அதுக்கப்புறம் திருப்பி காமராஜர் பிராமினை சேர்த்துக்கிட்டார். ஸோ பெரியார் விரும்பிய ஆட்சி தான் காமராஜர் ஆட்சியும். அதனாலதான் இந்திய எதிர்ப்பை கூட காமராஜர் இருந்த நம்பிக்கையில அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கூட விடுங்க, காமராஜர் வரவிட மாட்டார் நம்புறேன்னு சொல்லி அவர் ஆதரிக்கல. உங்க திமுக நடத்தும் போது கூட பெரியார் ஆதரிக்கல. ராஜாஜி இந்திய எதிர்ப்பு ஆதரிச்சாரு 65ல. ஸோ வரலாறுங்கிறது வர்றோம். இந்திய 65 இல்ல சார், நீங்க தப்பா 37 இந்திய அண்ணா ராஜாஜி எல்லாம் இந்திய எதிர்த்தாங்க 65ல. ராஜாஜி எதிர்த்தாரு. பெரியார் காமராஜர் ஆதரிச்சாரு. 37 அவர் தானே கொண்டு வந்தாரு. 37 கொண்டு வந்தாங்க 65ல. அதனால வரலாற்றை இந்த ஒற்றை பரிணாமத்திலிருந்து எடுத்து பேச முடியாது. அவன் பெரியார் இந்திய ஆதரிச்சாரா அப்படின்னு பேசிட முடியாது. ராஜாஜி அப்ப இந்திய எதிர்ப்பாளரா அப்படிலாம் பேசிட முடியாது. அவர் பெரியாருடைய வரலாறு 100 வருஷம். அவர் இந்தி உங்களுக்கு முத காந்தி சொன்னதை கேட்டு இந்தி ஆரம்ப பாடசாலை சொந்த காசுல நிறுவனவர் பெரியார். இந்த வரலாறை பார்த்துக்கிட்டு பெரியார் இந்திய ஆதரவாளரா இந்த சில பேர் செய்வாங்க, சங் பரிவார் நண்பர்களா இதுதான் பண்ணுவாங்க. அவர் ஆரம்பத்தில் அப்படி இருந்தாரு, கள்ளுக்கடை எதிர்ப்பு நடத்தினாரு. பின்னாடி மது ஒழிப்பு அரசாங்கத்தின் வேலை இல்லைன்னு சொன்னாரு பெரியார். அதனால காங்கிரஸ் கட்சியில இருக்கும்போது அவர் சில விஷயங்கள் பண்ணாரு. ஆனா காங்கிரஸ் கட்சியிலுமே நான் பிராமின் கான்சியஸோட தான் இருந்தார். அதனால விஜய் மாதிரி நபர்களுக்கு திராவிடம், இடதுசாரி இயக்கங்கள், மொழிவழி மாநில உரிமை, அதுல மாப்போசி என்ன பல்ட்டி அடிச்சாரு, இந்தியை எப்படி ஆதரிச்சாரு மாப்போசி, குலக்கல்வி திட்டத்தை ஆதரிச்ச ஒரே கட்சி மாப்போசி, இப்படி பல்வேறு வரலாறு இருக்கு சார். இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாமகக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு வரலாறு இருக்கு. இந்த வரலாற்றின் தொடர்ச்சியா அந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவர்கள் மீது நீங்கள் விமர்சனங்கள் வைக்கலாம், கல்லெறியலாம். ஆனால் இந்த கட்சியினுடைய நபர்கள் மீது நீங்க விமர்சிக்கலாம். அது ஒரு தத்துவத்தின் தொடர்ச்சி. திமுக நாளைக்கு யாரு வேணாலும் தலைமைக்கு வரலாம், வந்தாலும் அந்த தத்துவம் அந்த திமுக காப்பாற்றும். அதனாலதான் நான் அதிமுகவையும் அந்த ரேஞ்சில் தான் வைக்கிறேன். எடப்பாடியும் செங்கோட்டையனும் அதிமுகவின் அடையாளம் கிடையாது. ஈவன் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட அடையாளம் கிடையாது. அந்த கட்சியினுடைய அண்ணாவும் திராவிடமும் இடஒதுக்கீடை 68% கொண்டு வந்ததும், சங்கராச்சாரியரை கைது செய்ததும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தான் அதிமுகவின் அடையாளம். என்னதான் அந்த கட்சி தலைமையின் மீது நீங்க விமர்சனம் வச்சாலும் அந்த தத்துவம் வழி நடத்துது பாருங்க, அது திராவிட தத்துவம் வழி நடத்துது. இன்னைக்கு முழுசா திராவிட கட்சி இல்லைன்னு சொன்னா கூட நாங்கள்லாம் நான் என்ன நினைக்கிறேன், திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு கிடையும், அதிமுக இருக்கணும், அதிமுகவை அழிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். விஜய் மாதிரியான நபர்கள் அந்த இடத்த நம்ம வரணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபியும் அதை விரும்புது, எப்படியோ அதிமுக அழியணும். பிஜேபி நோக்கம் திமுக இல்ல சார், நான் திருப்பி சொல்றேன், அதிமுக அழிக்கணும். எடப்பாடிக்கு இது நல்லாவே தெரியும். ஏன்னா அவரும் அதிமுகவை காப்பாற்றணும்னு நினைக்கல. அதிமுக காப்பாற்றணும்னு யார் நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு அந்த 2 கட்சி தானே இத்தனை வருஷம் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறவங்க தான் பதறாங்க. எடப்பாடிக்கு அந்த பதட்டம் இல்லை, செங்கோட்டைக்கு பதட்டம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கொள்கை ரீதியாக அவங்க இல்லை. ஆனால் அந்த கட்சியும் காளிமுத்து, திருநாவுக்கரசு, பன்ருட்டி ராமச்சந்திரன், KA மதியழகன், மாதவன், KA கிருஷ்ணசாமி, இவர் நாஞ்சில் மனோகரன், இப்படின்னு முழுக்க தமிழ் உணர்வாளர்கள், ஈழ ஆதரவாளர்கள் இவர்களால் உருவாக்கப்பட்டது. அதனால நீங்க திமுக அதிமுக இன்னைக்கு அதிமுக வேற மாதிரி போயிருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அது அழிஞ்சிடக்கூடாது. அந்த திராவிடத்தன்மை இன்னும் இருக்கு, அதை மீண்டும் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கே ஒழிய விஜய் மாதிரி ஆட்களை அந்த இடத்த வச்சு நிரப்ப வைப்பது ஒட்டுமொத்தமா திராவிடத்தன்மை அழிஞ்சிரும், சமூக நீதி அழிஞ்சிரும். இந்தியாவிலே தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்கு பாருங்க, அதை இழுக்கிறதுக்கான வேலை தான். அது அமித்ஷாவுடைய கனவு. அதுதான் நம்ம பதறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.